எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பேச்சுக்களிலும் பார்வையிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை நான் தவறாது அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. இப்போ மாணவர்கள்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா நல்லா படிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எக்ஸாமில் போய் அதை வெளிப்படுத்துவாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆன்மீகத்தினுடைய வழிமுறையில் இந்த தியானம் என்பதோ வகுப்புகளில் கலந்து கொள்வது என்பதோ புத்தகங்கள் படிப்பது என்பதோ இதெல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி தான், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான். இதை எங்கே போய் அப்ளை பண்ணுறோம், எங்கே போய் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளில் நல்ல குணங்களை வெளிப்படுத்துவது மட்டும்தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம். ஆன்மீகம் என்பது குணங்களில் நன்மைகளை நிரப்பிக் கொள்வதும் அதில் எழுச்சியையும் உயர்ச்சியையும் அடைந்து கொள்வதும் தொடர்ந்து அதில் நிலைத்திருப்பதும். ஆன்மீகத்துக்கு இதை தவிர பெரிய விளக்கங்கள் தேவை இருக்காது. குணங்களில் நன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும், செயல்களில் அந்த குணங்களை கொண்டு ஈடுபட வேண்டும். நல்ல நோக்கங்கள் நல்ல குணங்களை கொண்டு செயல்கள் புரிய வேண்டும். அந்த செயல்கள் எப்படிப்பட்ட செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நம்மில் நிறைத்து கொள்ள வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். இவ்வளவு மட்டும். இப்போ செயல்பாடுகள் என்பது இந்த சமுதாயத்தில் நாம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களோடு நாம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஒவ்வொரு செயலுமே அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான். மனிதர்களோடு நாம் பேசுவது, பழகுவது, வியாபாரம் செய்வது, பணியிடங்களில் வேலை செய்வது எல்லாமே அனைத்து இடங்களிலும் நாம் நன்மைகளை கொண்டு நல்ல குணங்களை கொண்டு அவர்களோடு பழக வேண்டும், வேலைகளில் ஈடுபட வேண்டும். இதை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல முக்கியமா நம்ம தவறு செய்யக்கூடிய இடம் எது என்றால், ஆன்மீகம் என்பது வேறு ஏதோ ஒரு செயல், குணங்கள் என்பது வேறு. குணங்களை விட்டுவிட்டு ஆன்மீகம் என்பதை அடைய முடியாது என்பதை நாம்
மறந்து விடுகின்றோம். இப்போ நாம காலையில ஆஃபீஸ் போறோம். ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். இது ஒரு ஆன்மீக செயலுக்கான வாய்ப்பு. அதாவது இதை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறையாக பார்க்காமல், குணம் சம்பாதித்துக் கொள்வதற்கான வழிமுறையாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், ஃபெயில் ஆயிடுறோம், கம்மி மார்க் வாங்குறோம். அடுத்த எக்ஸாமுக்கு நல்லபடியா படிச்சு, இன்னும் நல்லபடியா மார்க் வாங்குவோம் தானே? அந்த மாரி தான். இப்ப இன்னைக்கு நம்ம வியாபார தலங்களுக்கு போறோம். நம்ம குணங்கள்ல தவறிடுறோம். ஐயோ! கோவப்பட்டுட்டோமே! பொய் சொல்லிட்டோமே! பொருள் நோக்கத்துக்காக இந்த மாரி ராங் கமிட்மெண்ட் குடுத்துட்டோமே! இந்த மாரி அவங்களோட வளர்ச்சியில பொறாமப்பட்டுட்டோமே! இவங்க மேல நம்ம கோவப்பட்டுட்டோமே! ஐயோ! அத நினைச்சு நம்ம பயப்பட்டுட்டோமே! இன்னைக்கு இவ்வளோ கெட்ட குணங்கள் வெளிப்பட்டுருச்சு. ஓகே. இன்றைக்கு இரவு அதைப் பற்றி அனலைஸ் பண்ணிட்டு, நாளைக்கு அது வெளிப்படக்கூடாது. நாளைக்கு நல்ல குணங்களைக் கொண்டு நாம் நம்முடைய பணியிடங்களில் வேலை செய்யணும். நாளைக்கு என்ன மாரி நடக்குது? நேத்து இந்த மாரி நடந்தது. ஓ! இன்னைக்கு வந்து நானு இந்த மாரி பண்ணல. மாத்திக்கிட்டேன். இது குணங்களில் உயர்தல், ஆன்மீகத்தில் உயர்தல். நாம் ஆன்மீகத்தில் உயர்கிறோமா? இல்லையா? என்பதே நம்முடைய வாழ்க்கையில் தான் நம்மால் பார்க்க முடியும். எனவே வாழ்க்கை தான் ஆன்மீகத்துக்கான வழிமுறை. இன்றைக்கு வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆன்மீகம் என்பதாகத்தான் பெரும்பாலான மனிதர்களால் பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த வாழ்க்கையில் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும், எந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தாலும், அது மனிதர்களோடு செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீங்க எந்த வேலைக்குமே போல, வீட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா கூட, வீடு என்பது இன்னும் அதிகமான ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாரி இது. டஃப்பான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதனால எல்லா வாய்ப்புகளுமே மனிதர்களோடு இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது வாழ்க்கை என்பது. குணங்களை வெளிப்படுத்துவதுதான் ஆன்மீகம். நல்ல குணங்கள், நல்ல நோக்கங்கள். இறைவனுக்காக. இறைவன் என்னுடைய நல்ல குணத்தை அறிந்திருக்கின்றான். அவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என்னை ஆன்மீகத்தில் உயர்த்துகின்றான். கடந்த வகுப்புல அதான் இறைவனே உன்னுடைய குணங்களைக் கொண்டு என்னை வாழ வைப்பாயாக. உன்னுடைய குணம் எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய குணங்கள் எனக்கு வேணும். உன்னுடைய குணம் என்னென்ன வச்சிருக்கப்பா? காட்டு. இது வேணும், அது வேணும். இது அப்படி செலக்ட் பண்றது இல்ல. உன்னுடைய குணங்களை கொண்டு என்னை வாழ வைப்பாயா. ஏன்னா அத அங்கீகரிப்பவன் இறைவன் தானே. அதனால அவன்கிட்டயே கேட்டுற வேண்டியது. என்னோட வாழ்க்கை என்பதுதான் ஆன்மீகத்துக்கான வாய்ப்பு. இந்த உலகத்துல சாதனை என்பது ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு சாதனையுமே உங்களுக்கு நிலைக்காது. உங்களுக்கு நன்மை தராது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதனை என்பது நல்ல குணங்களோடு ஒவ்வொரு செயலிலும் வாழ்ந்து விடுவது. நேற்று நீங்கள் நல்ல குணங்களோடு வாழ்ந்தீர்களா? சாதனை செய்து விட்டீர்கள். இப்போது நல்ல குணங்களோடு சாதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நல்ல குணங்களோடு நீங்கள் செய்த எந்த ஒரு சிறு செயலும் சாதனை தான். ஒவ்வொன்றும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தவறுதல் என்பது இயல்புதான். ஆனால் தவறிவிட்டோம் என்பதை உணர்ந்து, என் மீது தான் தவறு என்பதை உணர்ந்து கொண்டு, ஒரு வகுப்புல நம்ம பேசினோம். ரொம்ப முக்கியமான அது நினைவூட்ட விரும்புகின்றேன். அதாவது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தினுடைய விளைவு. நாளைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. நாளைய வாழ்க்கைக்கான விதை என்பது இந்த நிகழ்காலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா, கடந்த காலத்துல நாம செய்த தவறுகளுடைய விளைவாக நிகழ்காலம் இருந்து கொண்டிருக்கிறது. நாளைய வாழ்க்கைக்கு நன்மைகளை விரும்புகிறோம். தவறுகளின் விளைவுகளைக் கொண்டு நன்மைகளை எப்படி நாம் விதைத்துக் கொள்ள முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்ன விதைக்கிறோமோ அதானே விளையும். அப்ப நம்ம இங்க விதைக்கக்கூடிய விதையா இருக்கிறது நேற்றைய வாழ்வில் நாம் செய்த தவறுகளுடைய விளைவுகள். அதைத்தான் விதையாக விதைக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நாம் விரும்புவதோ நாளைய வாழ்க்கையில் நன்மைகளை. எப்படி அப்ப நாளைய வாழ்க்கையினுடைய நன்மைகள் சாத்தியமாகும்? நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ளும்போது. கடந்த காலத்தில் நடந்த தவறுகள்லாம் இருக்கு இல்லையா? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் காரணம்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த காலத்தினுடைய தவறுகளின் விளைவுகளை கொண்டு, அது தவறான விளைவுகளாகவே இருந்தாலும், அதைக் கொண்டு நீங்க நாளைய வாழ்க்கைக்கான நன்மைகளை அமைத்துக் கொள்ள முடியும். அதுதான் சொன்னோம் நம்ம. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்துக்கணும். இது குணங்களில் மேன்மை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். பெருமையை உடைக்கக்கூடிய மாபெரும் தத்துவம் இது. "தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறத" உணர்றது. அதனால குணங்களில் மேன்மை அடைவதைத் தவிர ஆன்மீகம் இல்லை. அதைத் தவிர ஆன்மீகம் என்று நாம் எதை அழைத்துக் கொண்டாலும் நிச்சயமாக ஆன்மீகம் இல்லை. செயல்களில் நல்ல குணங்களைக் கொண்டு, மனிதர்கள் மீது, நம்முடைய குடும்பத்தினர்கள் மீது, உறவினர்கள் மீது அதையும் நம்ம சொல்லிட்டோம். மன்னிப்பு என்பது இப்போ ஒருத்தர் மேல நமக்கு மன்னிச்சுட்டோம் அப்படின்னா, அவரு கூட திருப்பி பேசுறது இல்ல. அவர் மேல எந்த வெறுப்பும் இல்லாம நம்ம பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு அவர விட்டு விலகிருங்க அவ்வளவுதான். ஒவ்வொரு தன்மையிலும் குணங்கள், நன்மைகளில்
நிரம்பியதாக இருக்க வேண்டியதாக இருக்கு. இது மட்டும்தான் சாதனை, இது மட்டும்தான் வாழ்வியல் நோக்கம். அதற்கு உதவக்கூடிய வழிமுறைகளாகத்தான் தியானம் என்பதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பிரிப்பரேஷன். நிச்சயமாக தியானம் என்பது நம்மை குணவான்களாக மாற்றக்கூடியது. அதுதான் நம்மள வந்து வாழ்க்கைய வந்து டிரைவ் பண்ண வேண்டியது அதுதான். நம்ம வாழ்க்கைய டிரைவ் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நாம் நல்ல குணவான்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய குணங்களைக் கொண்டு நாம் வாழ வேண்டும். இது மட்டும் தான் டிரைவ் பண்ணணும். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த ஒரு புரிதலோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். நம்முடைய கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகுவோம். நம்முடைய உலகமான, நமக்கான உலகமான அக உலகத்திற்குள் நாம் நுழைவோம். நாமும் நம்முடைய இறைவனும் இருக்கக்கூடிய உலகம், சத்தியம் நிரம்பி இருக்கக்கூடிய உலகம், நம்முடைய உண்மையான வீடு, நமக்கான பாதுகாப்பு, வழிகாட்டல் அங்குதான் இருக்கிறது. என்றென்றைக்குமான நம்முடைய வீடு, நம்முடைய அக உலகமே ஆகும். அந்த உலகத்திற்கு விருப்ப உணர்வோடும், நிறைவான விருப்ப உணர்வோடும், ஆர்வத்தோடும் திரும்பிக் கொள்வோம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிறிதும் இறுக்கமில்லாமல், முற்றிலும் தளர்வான, அசைவற்ற இருக்கை நிலையில் உங்களை இருத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சோட்டம் இருக்கட்டும். இயல்பான கவனம் மூச்சின் மீது இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வும் இருக்கட்டும். மூச்சு எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். இது உயிர். உயிர் மூச்சு எனும் வடிவத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். காசு கொடுத்து வாங்க முடியாது இந்த மூச்சை. இவ்வளோ காசு இருந்தாலும் வாங்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்படுவது இது. உணர்வுடன் கூடிய கவனம் ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகிடுங்க. கவனங்களிலும் உணர்வு தன்மைகளிலும் தளர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பார்வையாளரைப் போல நீங்கள் உங்களை பாவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள் சூழலிலும் உடலிலும் வெளி சூழலிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதை வெறுமனே நீங்கள் பார்த்து வாருங்கள். அது குறித்து எந்த ஆதரவு நிலைப்பாட்டையும், எதிர்ப்பு நிலைப்பாட்டையும், எந்த ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களையும் எடுக்க வேண்டாம், நிலை கொள்ள வேண்டாம்.
செயல் நோக்கங்கள் இல்லாத கவனத்தை அவைகள் குறித்து மேற்கொள்ளுங்கள். வெறுமனே அவைகளை கவனித்து சாட்சி பாவனையில் நிலைத்திருங்கள். மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள், பலமிழந்து போகக்கூடிய ஒரு நுட்பம் இது. அதை செயல்படுத்துங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மனிதர்களாகிய நாம் மனம் படைத்தவர்கள். மனம் அனைவருக்கும் இருக்கிறது. அது முக்கியம் அல்ல. அந்த மனதில் இருக்க வேண்டிய குணம் நன்மையானதாக இருக்க வேண்டும். அந்த குணம் நன்மையானதாக இருப்பது என்பது எப்படி உணரப்பட முடியும்? நம்முடைய நோக்கங்களிலும், பார்வையிலும், பேச்சுக்களிலும், செயல்களிலும், எழுத்துக்களிலும், நடத்தைகளிலும் அந்த குணம் என்பது வெளிப்பட வேண்டும். இதுதான் ஆன்மீகம். இதில் நாம் தவறுகள் செய்தால் அதை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த உணர்தலுக்கு, அந்த திருத்திக் கொள்ளுதலுக்கான ஞானங்களை தியானம் உள்ளிட்ட ஆன்மீக வழிமுறைகள் நமக்கு வழங்க முடியும். குணங்கள் மட்டும்தான் இங்கே குறிக்கப்படுகிறது நாம் சார்ந்து என்பதை எப்போதும் நாம் மனதில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இறைவழி தியான வகுப்புகளுடைய நிகழ்வுகளில் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சில புதிய விஷயங்களை சேர்க்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், டீச்சிங் செஷன் நம்ம மந்த்லி 2, 3ஆவது நம்ம நடத்திடணும். அது போக இப்போது இந்த ரீடிங் செஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? புக் ரீடிங் செஷன்ஸ். இப்போ புதுசாக வந்து ஒரு ரீடிங் சர்க்கிள் அப்படின்னு ஒன்று தொடங்குகிறோம். அது இறைவழி தியான வகுப்பில் தான் அதை இணைக்கிறோம். அதில் வந்து சில ஆன்மீக புத்தகங்கள், மருத்துவம் சார்ந்த அல்லாத ஆன்மீகம் சார்ந்த நிறைய புத்தகங்களுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம். அதில் முக்கியமாக நம்ம வாசிக்க போகிற புத்தகம் வந்து மிர்தாதின் புத்தகம்னு ஒன்று இருக்குது. இந்த புக் ஆஃப் மிர்தாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப முக்கியமான புத்தகம். ஆன்மீக வழிமுறைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தமிழில் வாசிக்க போகிறோம். ஸோ அந்த புத்தகத்தை வாசிக்கும்போது அதோடைய பிடிஎஃப் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது கிடச்சிதுன்னா அதுவே டிஸ்பிளே பண்ணிடுவோம். நீங்களும் உங்களுக்கு அந்த புக் எங்கேயாவது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான புக் அது. படிக்க படிக்க ரொம்பவும் நிறைவான ஒரு உணர்வு இருக்கும். கண்ணதாசன் பதிப்பகத்தில் அந்த புக் கிடைக்கும். அதுக்கான கான்டாக்ட் நம்பர்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஹார்ட் காப்பி வாங்க முடியாதவங்க பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான புக்கு. அது என்றைக்கு அந்த ஆகஸ்ட் மந்தில் நம்ம அதை தொடங்கிடலாம். டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.